உள்ள கேள்வியை பார்ப்போம். கஅபாவில் அரைவட்ட சிறிய சுவர் உள்ளதே, அதை பற்றி கூறுங்கள் என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. என் அருமையான சகோதரர்களே, இதை ஹிஜ்ர் என்று அழைப்பார்கள். சிலர்கள் ஹிஜ்ர் இஸ்மாயில் என்று இதற்கு கூறுகிறார்கள். அது பிழையானதாகும். அது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோடு எந்த சம்பந்தம் அதற்கு கிடையாது. அந்த வடிவத்தை பொறுத்தவரை சி போன்ற அந்த ஒரு வடிவத்தில் அது இருக்கும். அது ரசூலுல்லாஹி அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னர் அறியாமை கால மக்கள், ஜாஹிலிய கால மக்கள் என்ன செய்தார்கள்? அந்த ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்தார்கள். அவருடைய வறுமையின் காரணத்தால் அந்த பகுதியை விட்டுவிட்டார்கள். அதற்கு பிறகு அந்த பகுதி அப்படியே விடப்பட்டது. நபி அவர்கள் அதை எப்படி நினைவு கூறுகிறார்கள்? இவர்கள் இஸ்லாத்துக்கு புதியவர்களாக இல்லை என்றிருந்தால் இதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அமைத்தார்களோ அப்படியே அமைத்திருப்பேன் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த பகுதியும் அந்த வடிவம் வட்டம், அந்த சி போன்ற வடிவத்தில் உள்ள அந்த பகுதியும் கஅபாவை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் நான் கஅபாவுக்குள் தொழ விரும்புகிறேன் என்று கேட்ட பொழுது அதற்குள் போய் தொழுமாறுதான் நபி அவர்கள் கூறினார்கள். எனவே ஒருவர் தவாப் செய்கின்ற பொழுது அதையும் வளைத்த நிலையிலே அவர் அந்த தவாஃபை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதன் உள்ளால் செல்லக்கூடாது. அப்படி செல்வார் என்றால் அவர் தவாஃப் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். எனவே நறுமை சகோதரர்களே, அதுதான் அந்த ஹிஜ்ரை பற்றியுள்ள செய்தியாகும். அடுத்த கேள்விக்கு